வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாரும் தீபாவளிக்கு செய்யக்கூடிய ஈஸியாக செய்யக்கூடிய 7 கப் கேக். இந்த 7 கப் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அழகாக நானே அடுக்கி வச்சுருக்கேன். இது வந்து பால் பவுடர், இது கடலை மாவு, இது பாதாம் பொடி, தேங்காய் 1 கப்பு, 2 கப்பு சர்க்கரை, 1 கப்பு நெய். இவ்வளோதான் அதுக்கு தேவையான சாமானே. இது கடகட நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே மாதிரி ஈக்குவலாக எல்லாத்தையும் எடுத்துக்கணும். நான் இப்போ குட்டி குட்டியாக தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நிறையா வேணும் அப்படின்னா பெரிய பெரிய கப்பாக எடுத்துக்கோங்க. இது பண்ண ஆரம்பிக்கலாமா? நம்ம ஃபஸ்ட்டு கடலை மாவு போட்டுக்கலாம். 1 கப்பு. கொஞ்சம் இதை பிரட்டிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆல்மோஸ்ட் 7 கப் கேக் பண்ணுறது தான். நான் ஒன்றும் புதுசாக சொல்லித்தரேன்னு நினைக்கல. பட் பிகினர்ஸ், இப்போ புதுசாக கல்யாணம் ஆனவா, அவளுக்கு எதாவது பண்ணணும்னு ஆசையாக இருக்குன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது. இது கொஞ்சம் வறுத்துண்டாச்சு வாசனை வர்றதுக்கு. பால் பவுடர் 1 கப்பு, பாதாம் பொடி, நெய் 1 கப்பு, தேங்காய் 1 கப்பு, சர்க்கரை 2 கப்பு. இதுக்கு வந்து பால் பவுடர் எங்கள்கிட்ட இல்லை, நாங்கள் வாங்கலை அப்படிங்கிறவா 1 கப் பாலாகவே எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப் கிட்ட தண்ணி விடுறேன். எல்லாமே போட்டு ஒன்றாவே கலந்துடலாம். இது பதம் வரணும், அது வரணும் அப்படிலாம் கிடையாது. சர்க்கரை பாகு வரணும், சர்க்கரையும் சேர்த்து போட்டு இதோடய நல்லா இது பண்ணோன்னா, இந்த 1/4 கப் தண்ணி விட்டுருக்கோம் இல்லையா, அதுலேயே இது கொதித்து கரைய ஆரம்பிச்சிடும். சீக்கிரம் வந்துடும், ரொம்ப நாழி ஆகாது. இதெல்லாம் நல்லா சர்க்கரை எல்லாமும் கரைஞ்சாச்சு. இது வந்து தேங்காய் வந்து வெறும் ஒயிட் போர்ஷன் இருக்கிறது மட்டும் போட்டதுனால தான் இந்த கலரில் இருக்குது. பாதாமையுமே நான் என்ன பண்ணேன்னா, வெந்நீரில் நல்லா கொதிக்கிற வெந்நீரில் ஒரு 15 பாதாமை போட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அதை வடிகட்டிட்டு தோலை உரிச்செல்லாம் வந்துடும். அப்புறம் நீங்கள் வந்து அதை வெறும் இலுப்பச்சட்டிலையோ இல்லை வெயிலில் காய வச்சு பொடி பண்ணினாலும் வெள்ளையாக இருக்கும். இல்லை எங்களுக்கு தோலியோடு இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிறவா தோலியோடையே மிக்சியில் பல்சஸ் மட்டும் கொடுத்து பொடி பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப கண்டினியூஸாக மோட்டரை ஓட விட்டேன்னா அதில் இருக்கிற ஆயில் வந்து கட்டி கட்டியாக ஆகிடும், அப்படி உதிரி உதிரியாக வராது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போடலாம். கால் ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். இல்லை எங்களுக்கு பாதாம் வாங்கிறதுக்கு வசதி இல்லைங்கிறவா கவலைப்படாதீங்கோ. 1 கப்பு அதுக்கு பாதாம் பொடிக்கு பதிலாக முந்திரி பருப்பு போடுற எல்லாம் போடுங்க. முந்திரியும் வேண்டாம் எங்களுக்கு அப்படிங்கிறவா நீங்கள் வந்து 100 கப் பாலே விட்டுக்கோங்க. அதில் சில பேர் இதில் வந்து 3 பங்கு சர்க்கரை சேர்ப்பா. அது ரொம்ப 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 ஸ்வீட்டாக இருக்கும். 2 போரும் என்னை கேட்டுடலாம். இது எப்படி வரும்னா, இது நல்லா ஒட்டாமல் ரவுண்டாக இதாகிட்டு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை கலரணும். அடுப்பு பார்த்தீங்கன்னா சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஆல்வேஸ். பக்ஷ்ணம்லாம் அதுவும் ஸ்வீட்ஸ் எல்லாம் மட்டும் பற்ற வச்சு பண்ணோன்னா நிமிஷமாக ஆகிற மாதிரி ஆகிடும். ஆனால் கடக்காக இருக்கும். அப்புறமா சாஃப்டாக வேணும் உங்களுக்கு கேக்கெல்லாம் அப்படின்னா சின்னதாக தான் இருக்கணும். அது சின்னதாக இல்லைன்னா அட்லீஸ்ட் மீடியமாவது வச்சுக்கோங்க. இது கடலை மாவு இருக்கிறதுனால மைசூர் பாக்கு மாதிரியும் வாசனை அடிக்கும், தேங்காய் இருக்கிறதுனால பர்ஃபி மாதிரியும் வாசனை அடிக்கும், பாதாம் பொடி போட்டிருக்கிறதுனால பாதாம் கேக் மாதிரியும் இருக்கும். 3 in 1 எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இது
குறைஞ்சபட்சம் இது மாதிரி ஒரு கப்பாக குட்டி குட்டி கப் போடுறோம். இது எவ்வளோ நாள் ஆகும் எங்களுக்கு ஆறத்துக்கு ரெடி ஆகிறதுக்கு அப்படின்னு கேட்டேன்னா ஈஸியாக 1/2 hour ஆகும். இதுக்கும் பதம் பார்க்கறதுக்கு சொல்லுவேன். இந்த மாதிரி நெய் தடவின கப்பில் கொஞ்சமாக போடலாம். இது மாதிரி ஒட்டாமல் வரணும். உருட்டினெல்லாம் கையில் ஈஷின்றதுன்னா அது இன்னும் ரெடி ஆகலைன்னு அர்த்தம். எல்லாம் சேர்ந்து வருது, உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். ஸ்ப்ரெட்டடாக இல்லாமல் ஒரு பக்கமாக நம்ம தள்ளுறதே அப்படியே தான் இருக்கும். இது ரெடி ஆகிடுது. ட்ரேயில் நெய் தடவி வச்சுருக்கோம். இதுவும் செட்டில் ஆகணும். நல்லா ஒரு 15-20 நிமிஷம் செட்டில் ஆகிறதுக்கு விட்டுருங்க. அப்புறம் துண்டை போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப ஈஸியான டிஷ் அப்படின்னு சொன்னேன்னா 7 கப் கேக் தான். இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.